ஹலோ மை டியர் ட்ராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனையும் நம்ம கதையோட ஹீரோயின் செட் ஓகே அப்படியே போய் ஒரு பையன் கிட்ட எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவா. ஆனா அதுக்கு அவன் பட்டுன்ட்டு எனக்கெல்லாம் அவன் இஷ்டம் இல்லை அப்படின்ட்டுருவான். இப்படி தன்னோட லவ்வை ஒருத்தன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னொன்னையும் நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவா. என் வாழ்க்கையில எனக்கு லவ்வே செட் ஆக மாட்டேங்குது. சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ஒருத்தவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அப்ப அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணான். அதுக்கு அடுத்து 7-8 வருஷமா நான் என்னோட லவ்வை யார்கிட்ட சொன்னாலும் எல்லாரும் என்ன ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவா. அப்படி எத்தனை பேர் தாண்டா இவளை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் 12 பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பா. ஆனா 12 பேருமே நம்ம ஹீரோயின் அவளோட லவ்வை சொன்ன உடனே டக்குன்ட்டு வேணான்றுவாங்க. இப்போ இதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினோட அண்ணன் ஹருக்கோ அந்த இடத்துக்கு வருவான். அவன் வந்து அப்படியே என்ன 12வது லவ்வும் புட்டுக்குச்சா, அவனோட வேணான்னு சொல்லிட்டானா அப்படின்ட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோயின் ஏற்கனவே வருத்தத்துல இருப்பா. இதுல இவன் வேற இப்படி கலாய்ச்சனையும் ரூமை விட்டு வெளியே போடா அப்படின்ட்டு அவனை வெளியே தள்ளி விட்டுருவா. சோ இப்படியே அன்னைக்கு நாள் போயிரும். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் அப்படியே அவன் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படியே நம்ம ஹீரோயினை மேலையும் கீழையும் பார்த்துட்டு நீ அழகாத்தான் இருக்கிற, அப்படி இருந்து எதுக்கு அந்த 12 பசங்களோட வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே. அது மட்டும் இல்லாம நீ கடைசியா ஒருத்தனுக்கு ப்ரப்போஸ் பண்ணல, அவன் பேரு கூட சுசுகி. ஆனா அவன் உன்னோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிருவான் தான் நான் நினைச்சேன். ஏன்னா அவன் அவனோட கிளப்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கூட உன் பேரை சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சு வெக்கப்பட்டதா கேள்விப்பட்டேன். அப்படி இருந்தும் அவன் ஏன் உன்னோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணா, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவா. இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தேகப்பட்டு அந்த சுசுகி கிட்டே ஸ்ட்ரைட்டா போய் நீ எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ண, அந்த ரீசனை மட்டும் சொல்ல. உனக்கு என்ன பிடிக்கல ஓகே, ஆனா என்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை நான் திருத்திக்கிட்டு என்னோட லைஃப்ல பெட்டரான பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு தான் ரீசன் கேக்குறேன் சொல்லு அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த சுசுகி பொசுக்குன்ட்டு இந்த ஜென்மத்துல உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் தெரியுமா, உன்னோட அண்ணன் உன்னோட வாழ்க்கையில குறுக்கிடுற வரைக்கும் நீ கமிட்டடே ஆக முடியாது அப்படின்றுவான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹருக்கோ தான் வந்து இந்த சுசுகியை மிரட்டி இருப்பான். நீ மட்டும் என் தங்கச்சி கூட சேர்ந்து சுத்துன அவனை உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ட்டு. அதனாலதான் பயந்துகிட்டு இவன் நம்ம ஹீரோயினை எடுத்தோன்னு ரிஜெக்ட் பண்ணிருப்பான். இப்ப இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோயின் வேகமா அந்த ஹருக்கோ கிட்ட போய் டேய் நீ சுசுகியை பயன்படுத்தினியா, இல்லன்னு மட்டும் சொல்லாத, நான் எல்லார்கிட்டயும் நல்லா விசாரிச்சுட்டேன், நீ சுசுகியை மட்டும் மிரட்டல, இதுக்கு முன்னாடி நான் ப்ரப்போஸ் பண்ண 10 பசங்களை நீ மிரட்டி இருக்க, அதுவும் எப்படி என் தங்கச்சியை மட்டும் நீங்க அழ வச்சிங்க, உங்களை போட்டு தள்ளிட வேண்டாம் அப்படின்ட்டு. உன்னோட மிரட்டலுக்கு பயந்துகிட்டு எவனுமே என்னோட லவ் அக்செப்ட் பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் திட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா இவ்வளத்தையும் பண்ணிட்டு அந்த ஹருக்கோ அப்படியே கேஷுவலா நிப்பான். இதனால நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே செமையா கடுப்பாகி அவனை சப்பு நிறைஞ்சிட்டு உன்னை நான் மொத்தமா வெறுக்கிறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போன உடனே அவ பண்ற வேலை இப்ப அந்த சுசுகியை தான் மீட் பண்ணுவா. இனி ஹருக்கோனால எந்த பிரச்சனையும் வராது, அவன் என் லைஃப்ல தலையிடவே மாட்டான். இப்ப சொல்லு உனக்கு உண்மையில என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேப்பா. ஆனா அதுக்கு அந்த சுசுகி டக்குன்ட்டு சுத்தி முத்தி எங்கேயும் அந்த ஹருக்கோ இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவன் இல்லன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை ஒரு மரத்துக்கு பின்னாடி கூட்டு வந்துருவான். அங்க வச்சு அப்படியே எனக்கு உன்னோட அண்ணனை பார்த்தாதான் பயம், மித்தபடி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றுவான். ஆனா இது செம்ம ஹைலைட்டான மேட்டர் என்னன்னா இது எல்லாத்தையுமே அந்த ஹருக்கோ மேல நின்னு பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இது தெரியாத அந்த சுசுகி அப்படியே நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு அவளை கிஸ் பண்ணலான்ட்டு போயிருவான். ஆனா இத பார்த்தனையும் அந்த ஹருக்கோக்கு செமையா கடுப்பாகி இப்ப மேல இருந்து குதிச்சு இவனை அடிக்கிறதுக்காக வருமா. இப்ப இந்த ஹருக்கோவை பார்த்தனையும் அந்த சுசுகி செமையா பயந்து அப்படியே நம்ம ஹீரோயின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவான். டேய் உன்னதான் என் தங்கச்சி பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லடா, இங்க என்னடா நின்று பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு மிரட்டுவான். இவன் மிரட்டல பாவம் அந்த சுசுகி அங்கேயே கதறி கதறி அழுகிற மாதிரி தான் இருப்பான். இப்ப அப்படியே அந்த ஹருக்கோ சுசுகியோட சட்டையை பிடிச்சு உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ ஒரு பிளே பாயிண்ட் எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு ஏற்கனவே வேற ஒரு பொண்ணு கூட கனெக்ஷன் இருக்குல்ல, அப்படி இருந்தும் நீ என் தங்கச்சி கூட சுத்தலான்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு அந்த சுசுகியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் தான் அந்த சுசுகி உண்மையை சொல்லுவான். உண்மையிலே அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கா போல, அப்படி இருந்தும் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து சுத்தணும்னு இவன் நினைச்சிருக்கான். இது தெரிஞ்சனாலதான் அந்த ஹருக்கோ இவனை மிரட்டி இருப்பான் போல. சோ இப்ப எல்லா உண்மையும் நம்ம ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருச்சா, அவ அப்படியே ஷாக் ஆயிருவா. ஓ இதனாலதான் இவன் என்னோட லவ் லைஃப்ல தலையிட்டானா, நான் தான் தேவையில்லாம கோவத்துல இவனை என்னென்னமோ திட்டேன் அப்படின்ட்டு இப்ப ஃபீல் பண்ணுவா. இதனால அப்படியே அவன் கிட்ட போய் சாரி கேட்பாளா. அப்பதான் அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். என்னன்னா நம்ம ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ண முக்காவாசி பசங்க பிளே பாயா தான் இருந்திருப்பாங்க. இது இவனுக்கு தெரிஞ்சனாலதான் அவன் எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்டி இருப்பான். இந்த உண்மையெல்லாம் அறகுறையா தெரிஞ்சுட்டு வந்துட்டு நேத்து நம்ம ஹீரோயின் இவன் கூட சண்டை போட்டிருப்பா. இப்போ எல்லா விஷயமும் தெளிவா தெரிஞ்ச உடனே தான் மேலதான் தப்புன்ட்டு டக்குன்னு போய் அப்படியே ஹருக்கோவை ஹக் பண்ணிட்டு இந்த ஒரு தடவை நான் பேசினதெல்லாம் மனசுல
வச்சுக்காதடா, உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். நேத்து நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன், அதுக்காக இன்னைக்கு நம்ம வெளியே போய் சாப்பிட போறோம், ட்ரீட் என்னோடது அப்படின்ட்டு அதே இடத்துல ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிருவாங்க. அதுக்கடுத்து இப்ப ரெஸ்டாரண்டோட வாசலுக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் உள்ள போகலான்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு கியூட்டான டாக் ஒண்ணு அப்படியே ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்குமா, அதுக்கு மேல ஒரு பையன் அப்படியே சைக்கிள் ஏத்துற மாதிரி வந்துருவான். நல்ல வேலையா டக்குன்னு போய் நம்ம ஹீரோயின் அந்த டாக காப்பாத்திடுவா. இப்போ அந்த இடத்துக்கு அந்த டாகோட ஓனர் ஒரு பையன் வருவான். அவனும் ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி தான் இருப்பான். இன்னொன்னு ரொம்ப ஹேண்ட்ஸமா வேற இருப்பானா. அவன் இப்ப அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு என்னோட டாக காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு கையிலேயே கிஸ் பண்ணிருவான். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹருக்கோ சும்மா இருப்பானா. அவன் இப்ப அப்படியே வந்து கையை தட்டி விட்டு, யாருடா நீ, எவ்வளவு தைரியம் இருந்தா இவளை கிஸ் பண்ணுவ அப்படின்ட்டு அந்த பையனை பார்த்து முறைச்சுக்கிட்டு நிப்பான். ஆனா இதுவே நம்ம ஹீரோயினை தான் பார்க்கணும். அவ அப்படியே மனசுக்குள்ள, வா இவன் எவ்வளவு அழகா இருக்கா, இவன் மட்டும் எனக்கு பாய் ஃப்ரெண்டா கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா இதுவே அந்த பையனை தான் பார்க்கணும். அவன் என்னதான் ஹருக்கு அவனை பார்த்து முறைச்சாலும் அதை எதுவுமே கண்டுக்காம அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசுவான். என்னோட பேர் ஷியாக்கி, உங்க பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு நம்ம ஹீரோயினோட டீடைலே வாங்கிடுவான். ஆனா இதெல்லாம் பார்த்த அந்த ஹருக்கோ இப்ப அப்படியே கடுப்பாகி, பேசுனதெல்லாம் போதும், வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை அங்க இருந்து இழுத்துட்டு போயிருவான். இப்ப போற வழியெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே, டே அவனை பார்த்தேல எவ்வளவு அழகா இருந்தான், அவன் மட்டும் என்னோட பாய் ஃப்ரெண்டா கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த சியாக்கிய பத்தியே பேசிட்டே வருவா. இதெல்லாம் கேட்டு நம்மால் கடுப்பாயிருவான். அவனை பார்த்தாவே தெரியுது அவனுக்கு எல்லாம் எக்கச்சக்க பொண்ணுங்க பழக்கம் இருக்கும், தேவையில்லாம நீ உன் மனசை பறி கொடுத்துட்டு கடைசியில உட்காந்து அழுகாத அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் பொசுக்குன்ட்டு, அவன் என்ன அழ வச்சாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் ஒரு தடவையான்ட்டு என்னோட வாழ்க்கையில லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் எதை பத்தி யோசிக்க மாட்டேன் அப்படின்பா. இதெல்லாம் பார்த்தா நம்மால் அப்படியே போச்சு, இவளுக்கு மொத்தமா பைத்தியம் முத்திருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா நம்ம ஹீரோனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வரும். யாருன்னு பார்த்தா அந்த ஷியாக்கி தான் மெசேஜ் பண்ணிருப்பான். நம்ம ஹருக்கோக்கு தெரியாம எப்படியோ சைக்கிள் கேப்ல ரெண்டு பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பாங்க போல. இப்ப அவன் அப்படியே நம்ம ஹீரோன் கிட்ட, உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், உன்ன மாதிரி ஒரு சார்மிங்கான பொண்ணு நான் பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிருப்பான். இந்த மெசேஜ பார்த்தனையும் நம்ம ஹருக்கோக்கு செமையா கடுப்பாயிரும். அவன் அப்படியே டக்குன்ட்டு போனை பிடிங்கிட்டு, கடைசியா வார்ன் பண்றேன்டி, அவன் பேசுறது எதுவுமே சரியில்லை, இவன் உனக்கு செட்டே ஆக மாட்டான் அப்படின்ட்டு அவன் போனை தூக்கிட்டு ஓடிடுவான். ஆனா நம்மால் என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோயின் கேட்கற மாதிரி இல்ல. இப்ப அவனுக்கே தெரியாம அந்த செல்போனை எடுத்து இவ ஸ்ட்ரைட்டா அந்த சியாக்கிக்கு மெசேஜ் பண்ணிருவா. அது எப்படி மெசேஜ் பண்ணுவா, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீயும் நானும் ஒரு நாள் டேட் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்ட்டு கேட்டு மெசேஜ் பண்ணிருவா. இதுக்கு அவனும் அப்படியே ஓகேங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வரும், கேட்கறதான் கேட்கிற, ஏன் ஒரு நாள் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு கேட்டிருக்க, ஒரு 10-15 நாள்னு கேட்டிருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹருக்கோ தான். இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோன் அப்படியே சமாளிப்பா, அது வந்து போய் அப்படின்ட்டு. ஆனா அப்ப அப்படியே அந்த ஹருக்கோ, சரி இவன் எதுக்கு நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற, அதுவும் போயும் நீயாவே வெக்கத்தை விட்டு ஒரு நாள் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்துக்கவான்னு சொல்லி கேக்குற, உனக்கு அறிவு கிரிவு எதுவும் கெட்டு போச்சா அப்படின்ட்டு அவன் திட்டுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்லடா அவனை பார்த்தாவே நல்லா தெரியுது, அவன் பொண்ணுங்க கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்குவான், கண்டிப்பா நாளைக்கு நான் அவன் கூட டேட்டிங் போனா என்ன ஒரு பிரின்சஸ் மாதிரி பாத்துக்குவான் அப்படிலாம் சொல்லுவாளா. இதை கேட்டுன்னு அந்த ஹருக்கு அப்படியே கடுப்பாகி, உனக்கு என்ன இப்ப பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தானே வேணும், அது அவனாலதான் கொடுக்க முடியுமா, நான் கூட கொடுப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அலைக்கா தூக்கி அந்த வீடையே ஒரு தடவை ஃபுல்லா சுத்திடுவான். இவன் இப்படி பண்ண உடனேயும் நம்ம ஹீரோனுக்கு ஒரு செகண்ட்ல அப்படியே மனசு ஸ்லிப் ஆயிரும். வா இந்த மாதிரி பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்குவா. ஆனா இவளோட எக்ஸ்பிரஷனை பார்த்தனையும் அப்படியே ஹருக்கோ கிண்டல் பண்ண ஆரம்பிப்பான். பாத்தியா நீ எந்த அளவுக்கு வீக்கா இருக்கன்ட்டு இதுலயே தெரியுது, ஜஸ்ட் நான் உன்னை இப்படி தூக்கி சுத்தினதுக்கே உன் மனசு ஸ்லிப் ஆயிருச்சு, இதே மாதிரி ஏதாண்டு ஒரு பிளே பாய் வந்து பண்ணாலும் நீ மனசு அப்படியே பறி கொடுத்துருவ, தயவு செஞ்சு சொல்ற என் பேச்சை கேட்டு நட, இல்லனா கடைசியில நீ தான் அழுவ பாத்துக்கோ அப்படின்ட்டு மறுபடியும் வார்ன் பண்ணுவான். ஆனா இள மனசு மித்தவங்க சொல்றத கேக்குமா, அவ அப்படியே போடா எனக்கு என் லைஃப பாத்துக்க தெரியும் அப்படின்ட்டு எதிர்த்து தான் பேசுவா. இப்போ அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் நேத்து மீட் பண்ண பையனை பத்தி அப்படியே அவன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும், அந்த ஷியாக்கி வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அண்ணா போல. இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோனுக்கு இன்னும் சந்தோஷமாயிரும். ஆனா அப்ப அந்த ஃப்ரெண்ட் அப்படியே, இங்க பாரு இது சரிப்பட்டே வராது, உனக்கு எங்க அண்ணனை பத்தி தெரியாது, அவன்லாம் மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் வார்ன் பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோயின் இதையும் காதுல வாங்கிக்காம, ஆமா அவன் மனுஷனே கிடையாது, கடவுள் அனுப்பிச்ச ஏஞ்சல் அவன் அப்படிங்கிற மாதிரி லூசுத்தனமா உளறிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த ஹருக்கோவையும் அவனோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுவாங்க. இப்ப அந்த ஃப்ரெண்ட் அப்படியே வந்து, என்னோட அண்ணா டக்கனே ஊர்ல
ஊர்ல இருந்து வந்துட்டான், அவன் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல சொன்னான். நான் திரும்பி இப்ப அப்ராட்ல இருந்து வந்துட்டேன், அதனால பழைய மாதிரி என்னோட வாழ்க்கையில நீ தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி உன்கிட்ட சொல்ல சொன்னா. ஆனா இது எதுக்கு சொல்ல சொன்னான்னு தெரியல, ஆனா நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு ஹாருகோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இத கேட்டனியும் நம்ம ஹாருகோக்கு செமையா கடுப்பாயிரும். அவ அப்படியே உன்னோட அண்ணன் கிட்ட சொல்லி வை, அவன் மட்டும் என் தங்கச்சி செட்டோகோ கிட்ட வந்தா போன வட்ட மாதிரி பாவம் எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு இவன் அந்த பையனை பத்தி திட்டி பேசிக்கிட்டு இருப்பான். யாருடா அந்த டக்கனே, எதுக்கு இவன் பேரை கேட்ட உடனே ஹாருகோக்கு செமையா காண்டாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப நம்மளுக்கு குட்டியா ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பான்ல, அவன் பேர் தான் டக்கனே போல. அவனுமே நம்ம ஹீரோயினை சின்ன வயசுலயே ரிஜெக்ட் பண்ணிருப்பான். இதனால நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலயே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பா. இதை எல்லாத்தையும் பார்த்தனாலதான் இந்த ஹாருகோக்கு அந்த டக்கனே மேல செம காண்டு போல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அந்த சியாக்கி கூட டேட்டிங் போறதுக்கு இப்ப ஸ்கூல்ல இருந்து கிளம்பிக்கிட்டு இருப்பாளா. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வேகமா ஹாருகோவை ஒரு ஓரமா கூட்டு வந்து, இங்க பாரு உன் தங்கச்சி பெரிய பிரச்சனைல இருக்கா, அதனால இன்னைக்கு அவ எங்கெங்கெல்லாம் போறாளோ அந்த இடத்துக்கு அவளை ஃபாலோ பண்றது மட்டும்தான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்த இடத்துக்கு டேட்டிங் போறாளோ அந்த இடத்துக்கு இந்த ஹாருகோவும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் போவாங்க. இப்ப நம்ம ஹீரோயினையும் அந்த சியாக்கியும் தான் பார்க்கணும். அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பல நாள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தவங்க மாதிரி அவ்வளவு சர்வசாதாரணமா கையை பிடிச்செல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சியாக்கியா நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பான். இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயின் அப்படியே வா, இதுக்கு பேரு தான்டா பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட், ஒரு நாள் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்ததுக்கே என்ன எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறான், இவன் கூட மட்டும் நான் வாழ்நாள் முழுக்க கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவா. ஆனா இதெல்லாம் பார்க்க பார்க்க அந்த ஹாருகோக்கு செமையா கடுப்பாகும். போய் அப்படியே அந்த சியாக்கி அடிச்சிடலாம் தான் பாப்பான். ஆனா அந்நேரம் அந்த ஃப்ரெண்டு தான் வெயிட் பண்ணு இப்பயே போய் நீ பிரச்சனையை பண்ணேனா எங்க அண்ணனை பத்தி ஃபுல்லா செட்டோக்கோ தெரிஞ்சுக்கவே மாட்டா, இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும், அப்பதான் என்னோட அண்ணனோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு பேசுவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த ஷியாக்கியும் ஒரு அக்வாரியம் குள்ளதான் போவாங்களா. அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிருவாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோயினும் அவனும் சிரிச்சு பேசுறத வேற ஒரு பொண்ணு அப்படியே முறைச்சாப்பிலே பாத்துக்கிட்டு இருப்பா. இத ஹாருகோவும் நோட் பண்ணிருவான். அப்பதான் அந்த கூட வந்த ஃப்ரெண்டு சொல்லுவா, இவ வேற யாருமே இல்ல, எங்க அண்ணன் சியாக்கியோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், நம்மள மாதிரியே அவளும் இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பா போல அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் திடீர்னு ஏதோ 4 ரவுடி பசங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அதுவும் அப்படியே சியாக்கியை கை காமிச்சு, இன்னைக்கு அவனுக்கு நீங்க செமையான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அடுத்து இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த சியாக்கியும் அக்வாரியத்துல இருந்து வெளியே வந்துருவாங்களா. வந்த உடனே அப்படியே அந்த சியாக்கி டைம் பார்த்து, இன்னைக்கு நம்மளோட டேட்டிங் முடிய போகுது, அப்பனா நாளையில இருந்து நீயும் நானும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுல, சே நினைச்சாவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டுன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா நீ வாழ்நாள் முழுக்க என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. ஆனா அதுக்கு இந்த சியாக்கி பதில் சொல்றதுக்குள்ள அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அரேஞ்ச் பண்ண ரவுடி பசங்க இப்ப அந்த சியாக்கியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஹெல்ப்புக்கு யாரையானு கூப்பிடலான்னு சொல்லி பாக்குறப்ப அவங்க நம்ம ஹீரோயினையும் அடிக்க வருவாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹாருகோ சும்மா இருப்பானா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேலேயே கை வைக்க வருவ அப்படின்ட்டு அங்க இருந்த ரவுடி பசங்க எல்லாத்தையும் சூப்பரா அடிச்சு தம்சம் பண்ணிடுவான். ஆனா இதெல்லாம் பார்த்த அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே தப்பிச்சிட்டானே அப்படின்ட்டு ஷியாக்கியை பார்த்து டென்ஷன் ஆகிக்கிட்டு இருப்பாளா. இத ஷியாக்கியே நோட் பண்ணிடுவான். அப்புறம் தான் அவனுக்கு இதெல்லாம் யாரோட வேலைன்னு தெரியும். உடனே இப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு இவனோட தங்கச்சி தானே, அவ திட்ட ஆரம்பிப்பா, இதுக்கு தான் ஒழுங்காயிருடான்ட்டு நான் பல தடவை சொன்னேன், நீ பாரு எல்லா பொண்ணுங்க மனசையும் கஷ்டப்படுத்தி அவங்கள அழ வைக்கிற, இதெல்லாம் நீ பண்ண கெடுத்து எல்லா பொண்ணுங்களும் சும்மாவா இருப்பாங்க, கண்டிப்பா இந்த மாதிரிதான் அடியாள் செட் பண்ணி உன்னை போடுதல பிளான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காரி திட்டிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது, நம்ம ஃப்ரெண்ட் ஏன் அவளோட அண்ணனை இப்படிலாம் திட்டுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப அந்த சியாக்கி அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, ஆக்சுவலி இதுதான் என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜியே, எனக்கு எந்தெந்த பொண்ணுங்க எல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க கூட ஒரு 1-2 நாள் நல்லா சுத்துவேன், அதுக்கடுத்து எப்ப அவங்க மனசை திறந்து அவங்க லவ் என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றாங்களோ அப்ப நான் என்னோட கேமை முடிச்சுக்குவேன். இப்படி பண்றதுல எனக்கு ஒரு கிக்கு. அதே மாதிரிதான் நான் உன்கிட்டயும் லவ் கேம் விளையாண்டேன், நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேல நீயும் நானும் லைஃப் லாங் லவ்வர்ஸா இருக்கலாமான்னு சொல்லி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் லவ்னு சொல்லி ஒண்ணு இல்லவே இல்ல, பிடிச்ச வரைக்கும் சுத்த வேண்டியதுதான். அதுக்கடுத்து அது சீரியஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சா அதே இடத்துல கட் பண்ணிட்டு அடுத்த பொண்ணை பார்த்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொல்லுவான். சோ இதுக்காகத்தான் அந்த ஃப்ரெண்டுக்காரி முன்னாடியே வார்ன்
பண்ணிருப்பா, என்னோட அண்ணன்லாம் மனுஷனே கிடையாது, அவனை நம்பாத அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் தான் யார் பேச்சையும் கேட்காம இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல வந்து மாட்டியிருப்பா. பாவம் இவ்வளவு நடந்த உடனே நம்ம ஹீரோயின் மனசே அப்படியே உடைஞ்சு போயிரும். ஆனா அப்பயும் அந்த சியாக்கி அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் உன் மனசை கஷ்டப்படுத்திருந்தா சாரி அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா கேட்டுட்டு அங்க இருந்து போயிருவான். பாவம் இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசு உடைஞ்சு அப்படியே வீட்டுக்கு போறப்பெல்லாம் புலம்பிக்கிட்டே தான் போவா. ஆரம்பத்துல நீங்க எல்லாரும் வான் பண்ணீங்க, நான் தான் கேட்கல, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, எனக்கு ஏதாவது ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு போய் நான் ப்ரப்போஸ் பண்ணா அவங்க எல்லாரும் கண்டிப்பா பிளே பாயா தான் இருக்காங்க, கடைசியில இதனால நான் தான் காயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இதெல்லாம் பார்த்துன்னு இந்த ஹருக்கு அப்படியே நீ ஃபீல் பண்ற அளவுக்கு அவன்லாம் ஒருத்த கிடையாது, உனக்கு தான் நீ வேணும் வேணும்னு சொல்லி லவ் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருக்காங்கல்ல, இதுக்கு மேல நீ எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் தான் நம்ம ஹீரோயினை கன்சோல் பண்ணி இப்ப வீட்டுக்கு கூட்டு போவான். ஆனா வீட்டுக்கு போனோடனே அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண உடனே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே நடந்த எல்லா விஷயம் மறந்து அவ ஹாப்பியா இருப்பா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒன்னு யோசித்து பாப்பா, ஹருக்கு அளவுக்கு யாராலையும் இவளை ப்ரொடெக்ட் பண்ணவும் முடியாது, நல்லா பாத்துக்கவும் முடியாது அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு புரிய வரும். சரி பசங்கனால நம்மளுக்கு பிரச்சனை வருது, இனிமேல் நம்ம ஹீரோயின் லவ்ல விழுக மாட்டா அப்படின்னு நினைச்சா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போன உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நேத்து நடந்த எல்லா விஷயத்துக்கும் சாரி கேட்டுட்டு, பட் இருந்தாலும் உங்க அண்ணன் ஒன்னும் எங்க அண்ணன் அளவுக்கு மோசம்லாம் கிடையாது, ஹருக்கோ நேத்து எவ்வளவு அழகா சண்டை போட்டான் தெரியுமா, நேத்து நான் அவன் கூட ஃபுல்லா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேனா அப்பதான் உங்க அண்ணன் எவ்வளவு ஹேண்ட்ஸம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்னது ஹருக்கோ ஹேண்ட்ஸமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப இப்ப ஸ்பீடா ஒரு கார் வந்து இவங்களுக்கு முன்னாடி நிக்கும். காருக்குள்ள யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த டக்கனே நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு கிரஷ். அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே வாய பிளந்துருவா. அது வந்தவன் இப்ப அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாமா அப்படின்ட்டு கூப்பிடுவான். நம்ம ஹீரோயினும் எதை பத்தி யோசிக்காம இழிச்சுக்கிட்டு அவன் கூட போயிருவா. ஆனா இத ஹருக்கவும் பாத்துருவான். அவன் அப்படியே நீ சின்ன வயசுலயே அவளை அள வச்சவன் தானே, உன்னை நம்பி அவளை நான் எப்படி ஒரே கார்ல விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ ஒரு சைக்கிள் எடுத்துட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே போவான். இப்போ கார்ல தான் காட்டுவாங்க நம்ம ஹீரோயினும் அந்த டக்கனவும் பேசிக்கிட்டே போவாங்களா. அப்பதான் அவன் ஒரு விஷயத்த சொல்லுவான், அவன் இத்தனை நாள் வரைக்கும் அப்ராட்ல இருந்திருப்பான் போல, இப்போ டாக்டர் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஊர்லயே இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கானா, இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ பின்னாடி நம்மால் சைக்கிள்ல ஃபாலோ பண்ணிட்டு வரத அவன் நோட் பண்ணிருவான். இப்போ ஒரு மாதிரி அப்படியே நக்கலா சிரிச்சுக்கிட்டு, இத்தனை வருஷம் ஆகியும் உங்க அண்ணன் இன்னும் மாறவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். அப்புறம் தான் ஹருக்கோ இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படிங்கிற விஷயமே நம்ம ஹீரோனுக்கு தெரியும். ஆனா அப்ப அப்படி அந்த டக்கனே வீம்புக்குன்னு செம ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிப்பான். இதனால பாவம் ஹருக்கோ இன்னும் கஷ்டப்பட்டு அந்த சைக்கிளை வேகமா ஓட்டிட்டு வந்துகிட்டு இருப்பான். ஆனா அப்ப அப்படியே அந்த ஹருக்கோ சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த யோசித்து பார்ப்பான். என்னன்னா ஒரு நாள் நம்ம ஹீரோயின் விளையாண்டுகிட்டு இருக்கப்ப கீழே விழுந்து அடிபட்டு இருக்கும் போல. அப்போ அழுதுகிட்டே ஹருக்கோ நீ எங்க இருக்க, எனக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் அழுதுகிட்டே அவளோட அண்ணனை கூப்பிட்டுருப்பா. ஆனா அந்த இடத்துக்கு டக்குன்னு இந்த டக்கனே வந்து அச்சோ உனக்கு அடிபட்டுருச்சா, வா நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்ட்டு அவன் தூக்கிட்டு போயிருப்பான். இதனாலதான் நம்ம ஹீரோனுக்கு சின்ன வயசுலயே அவனை பிடிச்சிருக்கும். ஆனா இந்த சம்பவத்தை சின்ன பையனா இருந்த ஹருக்கோ பார்த்தப்பயே அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். அதாவது நம்ம ஹீரோயின் இவனை தவிர்த்து வேற யார் கூட க்ளோஸா இருந்தா அவன் சின்ன வயசுல செமையா கடுப்பா இருப்பான் போல. இப்ப அதெல்லாம் தான் அப்படியே நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அந்த டக்கனேவும் தான் காட்டுவாங்க. அவங்க இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பாங்களா, அங்க ஒரு பொண்ணு வேற இருப்பா. அவ நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வியடா பாத்துட்டு இவ யாரு உன் கூட என்ன பண்றா அப்படின்ட்டு டக்கனேவை பார்த்து கேப்பா. அதுக்கு அந்த டக்கனே இவளா இவனை கட்டிக்க போற பொண்ணு அப்படின்றான். இது நம்ம ஹீரோனுக்கும் ஷாக்கா இருக்கும், அந்த ஆப்போசிட்ல இருந்த பொண்ணுக்கும் ஷாக்கா இருக்கும். இப்ப உடனே அந்த பொண்ணு அப்படியே கடுப்பா நம்ம ஹீரோன் கிட்ட வந்து நீ வேணா அவன் கட்டிக்க போற பொண்ணா இருக்கலாம், ஆனா நானும் அவனும் எவ்வளவு க்ளோஸ் தெரியுமா, நாங்க கிஸ் எல்லாம் கூட பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு வீம்புக்கிட்டே நம்ம ஹீரோயினை வெறுப்பேத்துற மாதிரியே பேசுவா. என்னன்னு பார்த்தா இவளுக்குமே அந்த டக்கனே மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. அதுக்காக தான் நம்ம ஹீரோயினை வெறுப்பேத்துறதுக்காக இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இதுவே நம்ம ஹீரோயினா அவ இன்னும் அப்படியே ஷாக்லயே தான் இருப்பா. அவளால இப்ப வரைக்கும் நம்ப முடியாது, என்னது டக்கனே கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நானா அப்படிங்கிற மாதிரிதான் குழப்பத்தோடயே இருப்பா. ஆனா அப்ப அந்த டக்கனே அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வந்து அவ சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காத, என் மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணு நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிருவான். ஆனா இதெல்லாம் பார்த்து கடுப்பாய் போன அந்த பொண்ணு இப்ப அப்படியே அந்த டக்கனே மேலேயே ஜூஸை ஊத்திட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுவா. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வரும், ஓகே இதெல்லாம் இவன் இந்த பொண்ணை வெறுப்பேத்தி இங்க இருந்து அனுப்பணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்ட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஷியாக்கி வந்துருவான். 2 நாள் முன்னாடி கூட நம்ம ஹீரோனை டேட் பண்ணிருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் டேட்டிங்கிறது ஒரு கேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல அந்த பையன், அவன் நம்ம ஹீரோயினை பார்த்தனையும் எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா பேசிக்கிட்டு இருப்பான். அதனால வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினும் பேசுவாளா. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த டக்குனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகும்னு நினைக்கிறேன். அவன் இப்ப அப்படியே டக்குன்ட்டு இது யாரு உன்னோட ஃப்ரெண்டா, என்னெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டியா, சரி நானே என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இப்பவும் இவன் நான் தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான்.
நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. அந்த பொண்ணுக்காக இப்படி பொய் சொன்னா ஓகே, இப்பவும் எதுக்கு இந்த பொய்ய சொல்றான் அப்படின்ட்டு யோசிப்பா. ஆனா இதுவே அந்த ஷியாக்கியா இருக்கட்டும், இந்த டக்கனேவா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பாக்குற பார்வையே சரி இருக்காது. ரெண்டு பேரும் ஒரு மாதிரி முறைச்சு பாத்துக்குவாங்க. அதுக்கடுத்து அந்த ஷியாக்கி அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா அப்படி அவன் வெளியே போய்கிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல கரெக்டா அந்த இடத்துக்கு ஹருகோ வந்துருவான். அவனை பார்த்தோனியும், என்ன உன்னோட தங்கச்சியை தேடி வந்தியா? அவளோட வருங்கால ஹஸ்பண்ட் கூட இருக்காப்பா அப்படின்பா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. என்னது வருங்கால ஹஸ்பண்டா? ஓ உனக்கே தெரியாதா? உன் தங்கச்சியும் அவ கூட ஒரு பையனும் இருந்தான். அவன் பேரு கூட டக்கன்னே நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் இப்பதான் மேல கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துருவான். ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ செமையா அப்செட் ஆயிருவான். அதனால இப்ப அப்படியே இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அவன் மைண்டுக்கு வரது எல்லாமே அவன் சின்ன வயசுலயே செட்டோக்கோவை அழுக வச்சான். இப்பயும் ஏதான் பண்ணி அதே மாதிரி அவளை அழுக வச்சிருவான். இனியும் இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது, ஸ்ட்ரைட்டா அவனையே போய் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ அந்த டக்கனை மீட் பண்ண வருவான். ஆனா நம்ம ஹீரோவை பார்த்தனையும் அந்த டக்கனை அப்படியே நக்கலா, என்னடா சின்ன வயசுல அடிச்ச மாதிரி என்ன திரும்பவும் அடிக்க வந்துட்டியா? உனக்குதான் என்ன கண்டாவே பிடிக்காதே, நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்ட்டு, இந்த வட்டம் உன்னோட பிளான் தான் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ செட்டோகா கூட சுத்துறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவளை நீ கிஸ் வேற பண்ணிருக்க. என்ன சின்ன வயசுல வாங்கின அடியெல்லாம் மறந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு அந்த டக்கனை பொசுக்குன்ட்டு, நீ என்ன செட்டோகா மேல இவ்வளவு பாசமா இருக்க, இவ்வளவு பொசசிவா இருக்க, இதெல்லாம் அவ உன்னோட தங்கச்சிங்கிறனால இவ்வளவு அன்பை காட்டுறியா, இல்லனா அதையும் தாண்டி உனக்கு அவ மேல எதுவும் லவ் கிவ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவான். என்னடா இப்படி கேக்குறான் அப்படின்னு யோசித்தா இந்த கேள்வியை கேட்டோனையும் அந்த ஹருக்காவே ஒரு மாதிரி ஷாக் ஆகி தான் நிப்பான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான், டே என்னடா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க, நானும் அவளும் கூட பிறந்தவங்கடா, அவளை போய் எப்படி நான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு இப்பவும் அந்த டக்கனே, மேபி நீ அவளை லவ் பண்றங்கிற விஷயம் இன்னும் உனக்கே சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ அவ மேல ரொம்ப அக்கறையா இருக்கிற, அவளை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ற. ஏன் சொல்ல போனா அவ ஏதாண்டு ஒரு பையன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணானா அந்த பசங்க எல்லாரையும் போட்டு மிரட்டி அவங்க லவ் ஒண்ணு சேராத அளவுக்கு நீ ஆக்கிடுற. அதனாலதான் எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டக்கனே சொல்லுவான். இவன் இப்படி சொன்ன உடனே நல்லா இருந்த நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருவான். இப்ப இதே குழப்பத்தோட அப்படியே வீட்டுக்கு போவான். அங்க பார்த்தா இப்பதான் நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு வெளியே வந்திருப்பா போல. அவ கேஷுவலா டவலை கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருப்பா. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே, ஏய் இந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கேங்கிறதே மறந்துட்டியாடி, ஒழுங்கா போய் ட்ரெஸ் மாத்து. டேய் உனக்கு என்னடா ஆச்சு? நான் எப்பயும் இப்படிதானே சுத்துவேன், இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம், இனிமேல் நான் இருக்கிறப்ப இப்படிலாம் சுத்தாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ திட்டி விட்டுருவான். நம்ம ஹீரோயின் இவன் ஏதோ கேஷுவலா சொல்றான்னு நினைச்சிட்டு அவ பெருசா எடுத்துக்க மாட்டா. ஆனா இப்ப நம்ம ஹீரோ தான் ஒரு மாதிரி புலம்புவான். என்னது இது, இந்த டக்குன்னு அவன் குழம்புறது மட்டும் இல்லாம என் மனசையும் சேர்த்து குழப்பி விட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அப்படியே பேசிட்டு நடந்துட்டு வருவாங்களா. அந்த ஃப்ரெண்டோட அண்ணா தானே அந்த டக்கனவே. அதனால அந்த ஃப்ரெண்ட் அப்படியே, நேத்து நீயும் என்னோட அண்ணனும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவனை பார்த்து பேசினதுல இருந்து உன் மூஞ்சே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் சொல்லிட்டு வந்துகிட்டு இருப்பான். ஆனா இதுவே நம்ம ஹீரோவா இந்த ஃப்ரெண்ட் பேசுறது எதையுமே காதுல வாங்கிக்காம நேத்து இந்த டக்கனை சொல்லி குழப்பி விட்டதே யோசிச்சுட்டே நடந்து வந்துகிட்டு இருப்பான். அப்போ ஸ்டெப்ஸ்ல அந்த ஃப்ரெண்ட் தெரியாதனமா விழ போக அவனை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சேர்ந்து அந்த படியில அப்படியே விழுந்துருவான். இதுல ரெண்டு பேருக்கும் செமையா அடிபட்டுரும். இத நம்ம ஹீரோயின் வேற பாத்துருவா. அவளுக்கு அப்படியே ஒரு செகண்ட்ல உயிரே போன மாதிரி ஆயிரும். அப்புறம் டக்குன்னு எப்படியோ ஆம்புலன்ஸ் பிடிச்சு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருவா. ஆனா இப்ப இவங்க வந்திருக்க ஹாஸ்பிட்டல் வேற எந்த ஹாஸ்பிட்டலும் கிடையாது, அந்த டக்கனே ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் போல. அவன் அப்படியே நம்ம ஹீரோவும் அவனோட தம்பியும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறதுக்காக வருவான். ஆனா இவனை பார்த்தவனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே, என்னோட ஆளு வேலை பாக்குறப்ப கூட அழகா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே நம்ம ஹீரோவா, உன்னாலதான்டா எல்லா பிரச்சனையும் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப அந்த டக்கனே வீம்புக்குனே நம்ம ஹீரோவை வம்பளுக்குற மாதிரி, உன்னை பார்த்தா செம ஸ்ட்ராங்கான பர்சன் மாதிரி இருக்கு, அப்படி இருந்தும் நீ எப்படி படிக்கட்டுல விழுந்த, என்ன படிக்கட்டுல நடக்கிறப்ப வேற ஏதோ நினைச்சு நடந்துகிட்டு இருந்தியா அப்படின்ட்டு இவன் இன்டைரக்டா நேத்து இவங்க ரெண்டு பேரும் பேசினதை பத்தி ஞாபகப்படுத்துவான். நம்ம ஹீரோவும் இந்த டாபிக்கை வளவலன்னு இழுக்க கூடாதுன்ட்டு நான்லாம் எதை பத்தி யோசிக்கல அப்படின்ட்டு தான் முடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த டக்குன்னு விடுற மாதிரியே இருக்க மாட்டான். அவன் அப்படியே வீம்புக்குனே, ஓ எதை பத்தி யோசிக்கலையா, ஏன் லவ்வ பத்தி கூட யோசிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. என்னது ஹருக்கோ லவ் பண்றானா, எனக்கே அது தெரியாதே, டே நீ யாரடா லவ் பண்ற சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதனால நம்ம ஹீரோ செம்மையா கடுப்பாயிருவான். ஏ எதுக்கு இன்னும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், நான்லாம் நல்லா தான் இருக்கேன், வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த டக்குனு இப்ப அப்படியே, அவ்வளவு சீக்கிரத்துலலாம் உன்னை அனுப்பிடவே மாட்டேன், நீ கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டு
நடந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு நாளைக்கு தான் உன்னை இங்க இருந்து அனுப்புவேன். அது வரைக்கும் உன்னை இப்படிதான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு பக்கத்துல வந்து சொல்லிட்டு போவான். இதனால நம்ம ஹீரோ எப்படா இங்க இருந்து எஸ்கேப் ஆவோம் அப்படிங்கிற மாதிரிதான் கடுப்புல இருப்பான். ஆனா இதுவே நம்ம ஹீரோயினா, ஆஹா இதுதான் நல்ல சான்ஸ், எப்படியான்ட்டு டக்கனே கிட்ட திரும்பவும் நல்ல விதமா பேசி அவனை எப்படியான்னு கரெக்ட் பண்ணிடணும்ட்டு இப்ப அப்படியே வேமா அவன் கிட்ட போய், நேத்து ரொம்ப நாள் கழிச்சு நீ என்ன வெளியே கூட்டு போனேல, எனக்கு உண்மையில அது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அவனும், நேத்து நான் கூட்டு போனது அந்த பொண்ணை கடுப்பேத்தி அவ எப்படியான்ட்டு என்னை விட்டு போகணுங்கிறதுக்காக தான், அது உனக்கும் நல்லாவே தெரியும்ல. அதெல்லாம் தெரியும் தான், பட் இருந்தாலும் நேத்து உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு செம ஹாப்பியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அதுக்கு டக்குன்ட்டு அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து, நேத்து என் கூட வெளியே வந்தது மட்டும் உனக்கு பிடிச்சிருந்துச்சா இல்ல என்ன கிஸ் பண்ணதும் பிடிச்சிருந்துச்சா அப்படின்ட்டு மறுபடியும் கிஸ் பண்ற மாதிரி வருவான். இதனால வெக்கப்பட்டு நம்ம ஹீரோயின் கண்ண மூட, சரி இங்கதான் ஒரு கிஸ்ஸிங் சீன் நடக்குமான்னு சொல்லி பார்த்தா அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோனோட தலையிலே தட்டி, தேவையில்லாம எதை யோசிச்சுக்கிட்டு இருக்க, நேத்து நம்மளுக்குள்ள நடந்தது ஒரு ஃபேக் கிஸ், அவ்வளவுதான். உண்மையிலே ஒருத்தவங்களை நம்ம லவ் பண்ணி கிஸ் பண்றோம்னா அந்த கிஸ் டோட்டலா வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் உனக்குலாம் சொன்னாலும் புரியாது, ஏன்னா நீ இன்னும் ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிருவான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு நேத்து நடந்தது ஒரு ஃபேக் கிஸ் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வந்துருவான். அவன் அப்படியே நம்ம ஹீரோனை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பான், உனக்கு வெக்கமே இல்லையாடி, அவன் சின்ன வயசுலயே உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான், இப்ப மறுபடியும் போய் அவன் கிட்டே பல்ல காட்டி நின்னுகிட்டு இருக்க, கடைசியில பாத்தியா இந்த வட்டமும் நீ தான் தேவையே இல்லாம மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, இதை இப்பவே நிப்பாட்டிரு இல்லனா உனக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அன்னாரும் கரெக்டா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஷியாக்கி வந்துருவான். அவன் ஆக்சுவலி வேற யாரையும் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்கு வந்திருப்பான் போல. ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னையும் டக்குன்ட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், கடவுளா பார்த்து எனக்கு இந்த சான்ஸை கொடுத்துட்டாரு, அன்னைக்கு நான் உன் மனசை காயப்படுத்தி இருந்தேன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோ, இனிமேல் அந்த மாதிரி தப்பா நான் உன்கிட்ட பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்பான். ஆனா இவன் இப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தனையும் நம்ம ஹீரோ கடுப்பாயி போய் அந்த இடத்துக்கு வந்து, எதுனாலும் பேசு, ஆனா தள்ளி நின்னு பேசு, உன்னை நம்பி அவ ஒரு தடவை ஏமாந்ததே போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் கோவத்தோட சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா திரும்பி அந்த டக்குனேவும் வந்துருவான். அவ்வளவுதான், இப்ப 3 பசங்களும் அப்படியே மாறி மாறி பார்த்து முறைச்சுக்குவாங்க. அதுவும் மெயினா அந்த ஷியாக்கி இப்ப அப்படியே அந்த டக்குனேவை பார்த்து, அன்னைக்கு நீ தானே இவ கூட அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்த, எனக்கு அன்னைக்கே நீ இவளை கட்டிக்க போறேன்னு சொன்னது பொய்ன்ட்டு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பான். ஆனா அதுக்கு அந்த டக்குனே உடனே, அது பொய்ன்னு உனக்கு யார் சொன்னாப்பா, உண்மையிலே சின்ன வயசுல இவளோட அப்பாவும் என்னோட அப்பாவும் எங்க 2 பேரோட என்கேஜ்மெண்ட்டை பத்தியும் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு விஷயத்த சொல்லுவான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு அப்படி ஷாக்கிங்காவும் இருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும். ஆனா இந்த பேச்சை எப்படி நம்ம ஹீரோ வளர்க்க விடுவான்? அவன் அப்படியே, எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா அப்படி எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லவே இல்லையே, எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் குடி போதையில தான் உளறி இருப்பாங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே முடியாது, சரி சரி எனக்கு இப்ப எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், வா இங்க இருந்து நம்ம 2 பேரும் ஸ்கேன் எடுக்க போவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த டக்கனேவை அங்க இருந்து கூட்டு போயிருவான். அதுக்கடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டக்கனே நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அவனோட ரூமுக்கு வருவான். ஆனா அங்க பார்த்தா நம்ம ஹீரோவும் இருக்க மாட்டான், அவனோட ஃப்ரெண்டும் இருக்க மாட்டாங்க. பட் அதுக்கு பதிலா நம்ம ஹீரோயின் மட்டும் அங்க அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இத பார்த்த அவன் இப்ப அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போய் அவ முடியெல்லாம் கோதி விட்டுட்டு, நீ தூங்குறப்பயும் செம்ம அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் சொன்னது தூக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு கேட்டுரும் போல. அவ இப்ப அப்படியே டக்குன்ட்டு எந்திரிக்க, இவன் என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல, அவன் அப்படியே நம்ம ஹீரோயினோட சின்ன பிடிச்சு, நீ சின்ன வயசுல என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ப்ரப்போசலுக்கு இப்பயும் வேல்யூ இருந்தா நான் உன்னை சீரியஸா லவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயினுக்கே ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிரும், என்ன பேசுறதுனே தெரியாது. அப்ப அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸா வந்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி வருவான். பட் அந்நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் இந்த ரூம்குள்ள வந்துருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்த உடனே கண்டுபிடிச்சிருவான், நம்ம ஹீரோயின் மூஞ்சும் சரியா இருக்காது, அந்த டக்கனே மூஞ்சும் சரியா இருக்காது, சோ இங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு அவன் கெஸ் பண்ணிடுவான். அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே, சரி ஈவினிங் ஆயிருச்சு நான் வீட்டுக்கு போறேன், நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்ட்டு கிளம்புவா. ஆனா கிளம்புறப்பயும் ஒரு மாதிரி குழப்பத்தோடயே கிளம்புற மாதிரிதான் இருக்கும். இதை நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிடுவான். ஆனா இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் நடந்து போறப்ப அந்த டக்கனை கடைசியா சொல்லிருப்பான்ல, நான் உன்னை சீரியஸா லவ் பண்ணலாமான்ட்டு, அதை பத்தியே யோசிச்சுட்டு போய்கிட்டே இருப்பா. அப்போ அந்த டக்கனே வேவேமா எங்கேயோ போற மாதிரி இருக்கும். சரி அவன்கிட்டே போய் டீட்டெயிலா எல்லாத்தையும் கேட்டுடலான்ட்டு இவ அந்த டக்கனைவை ஃபாலோ பண்ணிட்டே போவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் எதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கா, சோ கண்டிப்பா அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, சரி நம்ம போய் அவளை மீட் பண்ணி என்னன்னு கேட்டுருவோம்ட்டு இப்ப இவன் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போவான். கடைசியில எல்லாரும் தனித்தனியா ஒரு சீக்கிரட்டான இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. ஆனா அங்க பார்த்தா அந்த டக்கனேவை பாக்குறதுக்கு இப்ப இன்னொரு ஒரு டாக்டர் பொண்ணு வந்திருப்பா. அவ வந்த உடனே இவங்க 2 பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணிக்குவாங்க. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு அப்படி இதயமே வெடிச்ச மாதிரி ஆயிரும். என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உன்னை சீரியஸா லவ் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்டான், இப்ப இன்னொரு பொண்ணை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு
மாதிரி ஷாக் ஆவா. ஆனா இவ இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறா அப்படிங்கறத நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிருவான். அப்புறம் என்ன, வேவேமா வந்து அப்படியே அவ கண்ணை க்ளோஸ் பண்ணி இதெல்லாம் நீ பாக்கணும்ட்டு அவசியமே கிடையாது, வா இங்க இருந்து போலாம் அப்படிம்பான். ஆனா இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததுக்கடுத்து நம்ம ஹீரோயின் எப்படி நார்மலா இருப்பா, அவ அதே இடத்துலயே அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவா. இதனால பாவம் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிரும். அதனால அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, இங்க பாரு நான் இருக்கேன், தயவு செஞ்சு ஏன் முன்னாடி மட்டும் அழுகாத அப்படின்ட்டு அவளை கன்சோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினாவே, சரி நீ இங்க ரெஸ்ட் எடு, நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்ட்டு அவ கிளம்பிடுவா. ஆனா இவளே ஏற்கனவே கவலையிலயும் குழப்பத்திலும் இருக்கா, இவளை எப்படி நம்ம ஹீரோ தனியா அனுப்புவான். அதனால அவ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்மால அங்க ரெடியா வீட்டுல உட்காந்துருப்பான். இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே, டேய் நீ ஹாஸ்பிட்டல்ல இல்லாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு தானே வந்தேன். ரெஸ்ட் எல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் மூஞ்ச பார்த்தாவே தெரியுது ஏதோ சரியில்லைன்ட்டு, அதனாலதான் உன்னை தேடி வந்தேன், சரி வா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்ட்டு இப்ப 2 பேர் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ இவளுக்காக இவ்வளவு யோசிக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட்ல அவனை பார்த்து, நீ மட்டும் என்னோட அண்ணனா இல்லாம இருந்திருந்தேனா கண்டிப்பா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இத கேட்டோன்னே ஒரு செகண்ட் நம்ம ஹீரோவோட மூஞ்சே ஒரு மாதிரி மாறிடும். அவனே ஏற்கனவே குழப்பத்துலதான் இருக்கான், இதுல இவ வேற சேர்ந்து குழப்பி விடுறா. ஆனா அடுத்த செகண்ட்லயே, டே நான் சும்மா சொன்னேன்டா பாரு, ஒரு செகண்ட்ல பேயறிஞ்ச மாதிரி ஆயிட்ட பாரு அப்படின்ட்டு இப்ப கிண்டல் பண்ணுவா. நம்ம ஹீரோவா, ஏ லூசு பேசுற பேச்ச பாரு, அவன் இருக்கிற நிலைமை புரியாம இவ வேற அப்படின்ட்டு 2 பேரும் இதை ஃபன்னா எடுத்துட்டு போயிருவாங்க. அப்போ கரெக்டா இந்த வீட்டுக்கு அந்த டக்குனே வருவான். அவன் எதுக்குடா இந்நேரம் இங்க வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா, ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ இல்லன்னு தெரிஞ்சனையும் வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்திருப்பான் போல. ஆனா இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் எப்படியான்ட்டு இவனை அவாய்ட் பண்ணிட்டு ரூமுக்குள்ள போலான்னு தான் நினைப்பா. இது அந்த டக்குனேவும் புரிஞ்சுக்குவான். அதனால அவளை டக்குன்னு பிளாக் பண்ணி, நீ நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்ட தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா நின்னு கேட்பான். ஆனா நம்ம ஹீரோ கடுப்பாயிருவான், எது பேசுறதா இருந்தாலும் தள்ளி நின்னு பேசு அப்படின்ட்டு அவன் திட்டுவான். நம்ம ஹீரோயின் நீ தான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடிடுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் அந்த டக்குனே வந்து அப்ப பேசிக்குவாங்க. அந்த டக்குனே இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டா தானே, உண்மைதான் நான் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணேன் தான், ஆனா அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நாங்க சும்மா கொஞ்ச நாள் டேட் பண்ணி பார்க்கலான்ட்டு ஆசைப்பட்டோம் அவ்வளவுதான். ஆனா இப்ப நான் ஃபுல்லா உன்னோட தங்கச்சியை மட்டும் தான் லவ் பண்றேன், அதனால நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கணுங்கிறதுக்காக கடைசி அந்த பொண்ணை கிஸ் பண்ணேன், அதத்தான் செட்டோகே பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு, நீ சொல்றதெல்லாம் நான் நம்பணுமா, இதே மாதிரிதான் சின்ன வயசுலயும் என் தங்கச்சியை நீ அள வச்ச, இப்பயும் நீ திரும்பி அவளை அள வைக்க ட்ரை பண்ற, அதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு அந்த டக்கனை இப்ப அப்படியே, இங்க பாரு நான் அவளை உண்மையில லவ் பண்றேன், அவளை எப்படியான்ட்டு நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்குவேன், அதுக்கு நடுவுல நீ அண்ணனா வந்தாலும் நான் பிரச்சனை பண்ணுவேன், இல்ல உனக்கும் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அப்பயும் நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் எங்க இருந்து கிளம்பிடுவான். அதாவது நம்ம ஹீரோ கூட அவன் ஹீரோயினை லவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கவே மாட்டான். ஆனா இந்த டக்கனே தான் தேவையே இல்லாம நம்ம ஹீரோ ஹீரோயினை லவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவோட அப்பாவும் வந்துருவாரா. அவர் அப்படியே டயர்டா சோஃபால படுத்திருப்பாரு. அப்பா எந்திரிச்சு போய் பெட்ல படுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இழுக்கிறப்ப அவரோட போன் கீழே விழுந்துரும். அதுல அவர் கடைசியா இவங்களோட அம்மாக்கு தான் மெசேஜ் பண்ணிருப்பாரு போல. அதுவும் அந்த மெசேஜை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். என்னன்னா கடைசியா அதுல என்ன மெசேஜ் இருந்திருக்கும்னா, செட்டோகே ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போற டைம்ல அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும், அதாவது அவ நம்மளோட உண்மையான பொண்ணு இல்ல அப்படிங்கிற விஷயத்த அவகிட்டையும் ஹருகோ கிட்டையும் சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிருப்பாங்க. இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். என்னது, அப்ப அவ என்னோட உண்மையான தங்கச்சி இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட நம்ம ஹீரோவும் எதிர்பார்த்திருக்க மாட்டான், நம்மளும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். உடனே நம்ம ஹீரோ என்ன ஏதுன்ட்டு அவங்க அப்பா கிட்ட விசாரிச்சா அப்பதான் அவங்க அப்பா சொல்லுவாரு, செட்டோகேக்கு 1 வயசா இருக்கிறப்ப அவளை அந்த வீட்டுக்கு நம்ம தத்தை எடுத்துட்டு வந்தோம், அதனால அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, அந்நேரம் உனக்குமே 2 வயசுதான், அதனால நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அவ நம்மளோட ரத்த சொந்தமே கிடையாது, அவளை நம்ம அடாப்ட் பண்ணி தான் இந்த வீட்டுல வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா இந்த விஷயத்த எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப குழம்புவான். ஏன்னா இப்படி சடனா ஒரு விஷயம் தெரிஞ்சனையும் அவனுக்கும் ஒரு மாதிரி ஷாக்கா தானே இருக்கும். அதுக்கு அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் லைப்ரரியில இருந்து அப்படியே புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறப்ப ஒரு ஸ்டாஃப் மேல இடிச்சு எல்லா புக்ஸையும் கீழே போட்டுருவாளா. ஆனா அந்த ஸ்டாஃப் ரொம்ப வேடிக்கையானவனா இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வந்து, என்ன பார்த்தோனையும் மனசு ஸ்லிப் ஆக்கி புக்கெல்லாம் கீழே விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் இது ஒண்ணும் பெருசா எடுத்துக்க மாட்டா. ஆனா நம்மளுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு யாருடா இது புதுசா கோமாளி தனமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த சியாக்கி நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக வருவானா. இவன் வந்தோடனையும் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துருவான். நீ என்னடா என் தங்கச்சி கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட தேவையில்லாத கேம்குள்ளலாம் அவளை இழுக்காத அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப அந்த சியாக்கி டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சு, இத்தனை நாள் வரைக்கும் லவ்னா ஒரு கேம்ங்கிற மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா உன்னை மீட் பண்ணக்கிறது தான் லவ்வுக்கு உண்மையில எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால எனக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுக்க முடியுமா உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு
அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கும் ஷாக் ஆயிரும், அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷாக் ஆயிரும். அதுவும் அந்த ஃப்ரெண்ட் எல்லாம் இங்க நிக்கிறது என்னோட அண்ணனா, அவனுக்கும் ட்ரூ லவ்க்கும் சம்பந்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயிருவா. ஒருவேளை இவன் திரும்பவும் நம்ம ஹீரோயினை வச்சு எது கேம் விளையாட போறானா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அவன் இந்த வட்டம் ரொம்ப சீரியஸா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ற மாதிரி தெரியும். ஆனா அந்த டைம் கரெக்டா இப்ப டக்குனேவும் அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் ஒரு பெரிய டாக்டரா இருக்கலாம், பல பொண்ணுங்க கூட சுத்தி இருக்கலாம், ஆனா எந்த பொண்ணுமே நீ என்ன அட்ராக்ட் பண்ண மாதிரி என்ன அட்ராக்ட் பண்ணதே கிடையாது. அதனாலதான் நான் என்னோட பாஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன். உண்மையை சொல்ல போனா என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வே நீதான். சோ இன்னையில இருந்து நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்ட்டு அவனும் கேட்பான். நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது. என்னடா இது, ஒரே நேரத்துல ரெண்டு பசங்க வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க, இது வரைக்கும் எல்லாரும் என்ன ரிஜெக்ட் பண்ணி தான் எனக்கு பழக்கம், இது புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாவும் ஜாலியாவும் இருப்பா. பட் இருந்தாலும் இப்ப இந்த ரெண்டு பேத்துல யார சூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி அவ குழம்பிக்கிட்டு இருக்கப்ப ரெண்டு பேருமே நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு என்ன டேட் பண்ணி பாரு, அப்பதான் என்னோட அருமை புரியும் அப்படின்ட்டு ஒரே நேரத்துல சொல்லுவாங்க. நம்ம ஹீரோன் ரொம்ப குழம்பி போயிருவா. ஆனா அன்னாரும் டக்குன்ட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லாரோட கையும் தட்டி விட்டுட்டு, டே நீங்க அவ கூட டேட் பண்ணணும்னா அவளை இம்ப்ரெஸ் பண்றதை விட என்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ணணும், நான் யார பார்த்து சரிங்கிறேனோ அவங்கதான் அவ கூட சேர்ந்து சுத்த முடியும் அப்படின்பா. இதை இவன் வாயால சொல்றப்ப நம்மளுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கும். இவன் இப்படிலாம் அவனோட தங்கச்சியோட லவ் விஷயத்துல பேச மாட்டானே, எப்ப பார்த்தாலும் ஏதாண்டு ஒரு குளறுபடியை தானே உண்டாக்குவான், இது என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதனால அந்த ரெண்டு பசங்களுமே சரி மச்சான் நீ கவலையே படாத, ஓ வாயாலேயே நான் தான் உன்னோட தங்கச்சிக்கு மாப்பிள்ளன்ட்டு நீ சொல்ல வைப்ப அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே மனசுக்குள்ள, பாப்போண்டா நீங்க எப்படி என்ன இம்ப்ரெஸ் பண்றீங்கன்ட்டு, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்து அன்னைக்கு ஈவினிங்கே அந்த ஷியாக்கி நம்ம ஹீரோயினை எப்படியான்ட்டு ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக அவனோட நாயெல்லாம் அந்த இடத்துக்கு கூட்டு வந்து அதை வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழக ட்ரை பண்ணுவான். ஆனா அதை கெடுக்கிறதுக்கு கரெக்டா நம்மால் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. டே நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தானே என் தங்கச்சி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு, ஆனா அதுக்குள்ள நீ உன்னோட பிளே பாய் வேலையை காமிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா என் தங்கச்சி கிட்ட வந்துட்டு அப்படின்ட்டு பிளானை கெடுக்கிறதுக்கு கரெக்டா வந்துருவான். ஆனா அதுக்கு இந்த ஷியாக்கே இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோனோட தோல்ல கை போட்டுட்டு, நீங்க கவலையே படாதீங்க, நான் உங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன், உங்க தங்கச்சி இம்ப்ரெஸ் பண்ணி அவளை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிடுவேன் அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸா நின்று பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் இப்படி எல்லாம் பேச பேச நம்ம ஹீரோக்கு கடுப்பாகும். ஆனா இதுவே நம்ம ஹீரோயின், ஒருவேளை இவன் உண்மையிலேயே நம்மள லவ் பண்றானோ, இவன் இந்த பிளே பாய் மோட்ல இருந்து மாறிட்டானோ அப்படிங்கிற மாதிரி இப்ப இவனை கொஞ்சம் கன்சிடர் பண்ண ஆரம்பிப்பா. இதனால அன்னைக்கு ஈவினிங்கும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஷியாக்கிய பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாளா. இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். என்ன அந்த கன்றாவி பிடிச்சவனை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அவன் ஏற்கனவே உன்னை ஒரு தடவை அழுகு வச்சிருக்கான், அவன்லாம் பக்கா பிளே பாய், அவனை நம்பாத அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வார்ன் பண்ணுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின், டே அவன் முந்தி மாதிரிலாம் இல்லடா, இந்த வட்ட கண்டிப்பா என்னோட லவ் சக்சஸ் ஆயிரும், அதனால அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வருவான். இதனால நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டு அப்படியே அவ பின்னாடியே தள்ளி தள்ளி போக, அப்ப தெரியாதனமா ரெண்டு பேரும் ஒரு டேபிள் மேல மோதி நம்ம ஹீரோயின் மேல போய் அப்படியே விழுகிற மாதிரி ஆயிரும். இதனால நம்ம ஹீரோயினோட ஹார்ட் பீட்டே ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அவ அப்படியே இங்க இருந்து எந்திரிச்சிடலான்னு பாப்பா. ஆனா நம்ம ஹீரோ இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோனோட கையை இறுக்கமா பிடிச்சிட்டு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வருவான். இத பாக்குறப்ப எனக்கே ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிருச்சு. நல்ல வேலை அந்த இடத்துல அப்படி எந்த ஒரு சம்பவம் நடக்காது. கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு டக்குனே வந்து தப்பான டைமிங்ல வந்துட்டேனா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்க்க ஆரம்பிப்பான். அதனால ரெண்டு பேரும் அப்படியே டேபிள்ல இருந்து எந்திரிச்சிருவாங்க. வந்தவன் இப்ப அப்படியே அவன் பங்குக்கு ஒரு பிட்ட போடணும்ட்டு, அது ஒண்ணும் இல்ல, நான் காலையில இருந்து செம்ம டென்ஷனா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேனா, அதனாலதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு உன்னோட முகத்தை பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட வளைஞ்சுக்கிட்டே பேசுவான். நம்ம ஹீரோயினுக்கா இதெல்லாம் கேக்குறப்ப அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சியா பறந்துகிட்டு இருக்கும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவன், எனக்கு உன்னோட அண்ணன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால நான் அவன் கூட கொஞ்சம் தனியா வாக் போறேன் அப்படின்பா. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆவான், இவன் எதுக்கு நம்ம கிட்ட பேசணுங்கிறான், சரி போய் பாப்போம் அப்படின்ட்டு இப்ப ரெண்டு பேரும் நடந்துகிட்டே பேசுவாங்களா. அப்ப அந்த டக்கனே ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயமே, நீ என்ன அவ கூட அவ்வளவு க்ளோஸா இருக்க, அப்பனா அவ உன்னோட தங்கச்சி இல்ல அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்பா. ஆனா இதை இவன் சொன்னோன்னையும் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், எனக்கெல்லாம் இந்த விஷயம் சின்ன வயசுலயே தெரியும், உங்க அப்பா எங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு, அப்பவே எனக்கு தெரியும் அப்படின்பா. அதனாலதான் இவன் ஆரம்பத்துல இருந்து நம்ம ஹீரோவை பாக்குறப்பெல்லாம், நீ செட்டோகோ மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பல தடவை கேட்டிருப்பான் போல. இப்போ இந்த விஷயம்லாம் இவனுக்கு தெரியும் அப்படிங்கறத சொன்னது மட்டும் இல்லாம, நீ அவளுக்கு எந்த விதத்துல வேணாலும் ரிலேட்டடா இரு, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது, ஆனா நான் அவளை லவ் பண்றது உறுதிதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான்.
ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப அப்படியே டக்குன்ட்டு, நீ இத்தனை நாள் வரைக்கும் சொன்ன விஷயம் உண்மைதான், எனக்கு உண்மையிலேயே செட்டோக்கோவே பிடிச்சிருக்கு, அதனால நான் அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், மெயினா உனக்கு நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ டின்னர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிடுவான். ஆனா அவகிட்ட இருந்து ஒரு பதில் வராது. சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்த்தா அங்க அவ நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பா. சரி இவ தூங்குறா, இந்த ரூமை விட்டு வெளியே போலான்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கத்துல டக்கனே ஷியாக்கி அப்படின்ட்டு அந்த மித்த ரெண்டு பசங்க பேர் சொல்லி புலம்புவா. இதனால நம்ம ஹீரோக்கு செம காண்டாயிரும். இதனால அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து சீக்கிரம் நீ என்ன லவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி வந்துருவான். ஆனா தூக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட இப்படிலாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணாம ஜஸ்ட் தடவி மட்டும் கொடுத்துட்டு போயிருவான். ஆனா அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் எந்திரிப்பா. அவளுக்கு இப்ப நடந்த விஷயங்கள்லாம் கனவு மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல. அவ அப்படியே யாரோ என்ன இப்ப கனவுல கிஸ் பண்ண வந்தாங்களே, பட் இருந்தாலும் அந்த கனவு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியாம ட்ரீமிங் வேர்ல்டுல இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு கிளாஸ் எடுக்கிறது நடுல ஒரு காமெடியான ஒரு ஸ்டாஃப் ஒருத்தவனை காமிச்சாங்கல்ல, அவன் தான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. அதனால அவன் இப்ப அப்படியே ஒரு கவிதை ஒண்ணு சொல்லி, இந்த கவிதைக்கான அர்த்தங்கள் என்னன்னு உனக்கு தெரியுமா, தெரிஞ்சா சொல்லு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பான். அது ஆக்சுவலி ஒரு லவ் கவிதை போல. அதனால நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த கவிதையை எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அதுல கடைசியில நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கவிதை முடியும். இதை நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே அந்த ஸ்டாஃப் இது ஒரு சப்ஜெக்ட்ங்கிறதே மறந்துட்டு ஏதோ நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண மாதிரி அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு ஈவினிங் வீட்டுல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே சரி அடுத்த நாள் நம்ம ஊர்ல திருவிழா வருது, நீயும் நானும் ஒன்னா அங்க போலாம் அப்படிம்பா. நம்ம ஹீரோயின் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஆனா அதுக்கடுத்து அவ போனுக்கு வரிசையா 2 மெசேஜ் வரும். என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த டக்கனேவா இருக்கட்டும் அந்த ஷியாக்கியா இருக்கட்டும் அவங்க 2 பேருமே அதே திருவிழாவுக்கு நம்ம ஹீரோயினை கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் இதனால ஒரு மாதிரி குழப்பமாயிருவா. இப்ப யாரு கூட அந்த திருவிழாக்கு நான் போறது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் அந்த திருவிழால தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட தான் வந்துகிட்டு இருப்பா. சரி அப்ப கடைசியா இவனை தான் சூஸ் பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஏற்கனவே அந்த டக்கனேவும் அந்த ஷியாக்கியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா யாரோட மனசையும் கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் 3 பேர் கூட இந்த இடத்துக்கு வரலான்னு முடிவு பண்ணிருப்பா. இப்ப எல்லாருமே ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல தான் வந்திருப்பாங்க. இதுல நம்ம ஹீரோயின் செம அழகா இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ அதை பத்தி எதுவுமே சொல்லிருக்க மாட்டான். ஆனா அந்த டக்கனேவும் ஷியாக்கியும் அப்படியே நம்ம ஹீரோயினை வர்ணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலேயே இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயினோட மனசுல எக்ஸ்ட்ராவா இடம் பிடிச்சிருவாங்க. ஆனா என்னதான் நம்ம ஹீரோயின் 3 பேர் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சாலும் அந்த பசங்க இப்ப அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நாங்க இங்க வந்ததே தனியா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான். அப்படி இருக்கிறப்ப எப்படி குரூப்பா போட நல்லா இருக்கும். அதனால பேசாம 3 பேர் கூடயும் 3 தடவை இதே ஏரியாவை தனித்தனியா சுத்திரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஷியாக்கி ஒரு ஐடியா கொடுப்பான். அதனால இப்ப ராக் பேப்பர் சிசர் விளையாண்டு ஃபர்ஸ்ட் அந்த ஷியாக்கி நம்ம ஹீரோயினை கூட்டு போயிருவான். அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ அப்புறம் டக்கனே இப்படி போறதா பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் பாக்குறப்ப டே அவ பொண்ணா இல்ல போண்டாட்டியாடா இப்படி ஷேர் பண்ணிக்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அந்த ஷியாக்கி கூட தானே வந்திருப்பா. அவன் நல்ல ஃபன்னா தான் நம்ம ஹீரோயின் கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஃபிஷ் பிடிக்கிறது, அங்க இருக்கிற கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது, அது மட்டும் இல்லாம நடுவுல அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபிளர்ட் பண்றது, இந்த மாதிரி நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். ஆனா அப்ப அப்படியே அந்த ஷியாக்கி நம்ம ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவான். என்னோட கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரிஞ்சும் எனக்கு நீ செகண்டா ஒரு சான்ஸ் கொடுத்துருக்க. ஒன்ன மாதிரிலாம் கண்டிப்பா எந்த பொண்ணும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் கொடுக்கவே மாட்டா. இதுக்காக வந்துட்டு நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி வசனமா டயலாக் பேசுவான். இதனால நம்ம ஹீரோயினும் ஓகே இவன் முந்தி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் நல்லாவே மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பா. இப்ப இவனோட ஃபுல்லா அந்த ஏரியால சுத்திட்டு அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ கூட அப்படி ஒவ்வொரு இடத்துக்கா வந்து சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப இவங்க 2 பேரும் சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பேசுவாங்க. என்னன்னா இதே மாதிரி சின்ன வயசுல இந்த திருவிழாக்கு வந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் தொலைஞ்சு போயிருவா போல. ஆனா தொலைஞ்சு போனவ அம்மா அப்பான்னு சொல்லி அழுதுருக்க மாட்டா. ஏ ஹருக்கோ நீ எங்க இருக்க, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுருப்பா. கரெக்டா அன்னாரன் பார்த்து ஹருக்கோவும் இவளை தேடி வந்திருப்பான். சோ இந்த மாதிரி சின்ன வயசுல இவ தொலைஞ்சு போய் கிடைச்ச விஷயத்த பத்தி அவங்க பேசிக்கிட்டே வருவாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்து எனக்கு அந்த இன்சிடென்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் எப்பயுமே என்னோட வாழ்க்கையில நீ தான் நம்பர் 1. என் வாழ்க்கையில எத்தனை பசங்க வேணாலும் வரட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஆனா கடைசி வரைக்கும் என்னோட மனசுல நீ தான் எப்பயும் ஃபர்ஸ்ட் இருப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இதெல்லாம் கேட்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட ஃபுல்லா என்ஜாய் பண்ணிருவாளா. அதுக்கடுத்து இவனை விட்டு கிளம்பி போலான்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோனோட கைய பிடிச்சு அப்படியே அவளை ஸ்டாப் பண்ணி ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியும். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குழப்பத்தோட இவன் ஏன் நம்மள இப்படியே பாக்குறான், எதுவும் சொல்ல போறானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு டக்குனே வந்து உன்னோட டைம் முடிஞ்சு போச்சு, இனி நான் அவளை எல்லா இடத்துக்கும் கூட்டு போய்க்கிறேன் அப்படின்ட்டு அவன் நடுவுல வந்து கெடுத்து விட்டுருவான். பாவம் இதனால நம்ம ஹீரோவோட மூஞ்சி
ரேஞ்சே ஒரு மாதிரி மாறிடும். அதுக்கடுத்து இப்ப அந்த டக்கனேவும் நம்ம ஹீரோயினும் அந்த ஏரியா ஃபுல்லா சுத்திட்டு கடைசியில அப்படியே கோயில்ல போய் சாமி கும்பிடுவாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே வெளிப்படையா எனக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும், அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் இப்ப என் மேல காட்டுற லவ் கொஞ்சம் கூட குறையாம கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டிக்குவா. ஆனா இவ வேண்டி முடிச்சுட்டு அப்படியே கண்ணை திறக்கிறப்ப டக்குன்ட்டு அந்த டக்கனே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் இந்த டக்கனே தானே, அதனால அவளுக்கு இந்த கிஸ் செம ஸ்பெஷலா ஃபீல் ஆகும். ஏன் கிட்டத்தட்ட சொல்ல போனா இவன் தான் நம்மளோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ற நிலைமைக்கு போயிருவா. ஆனா அப்ப இத பத்தியே நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே படியில நடந்து வரப்ப தெரியாதனமா ஸ்லிப் ஆயிருவா. பட் நல்ல வேலையா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அவளை அப்படியே பிடிச்சிருவான். ஆனா இதனால நம்ம ஹீரோ இப்ப அப்படியே தரையில விழுந்து அவனுக்கு தான் கொஞ்சம் அடிபட்டுரும். அதுக்கடுத்து அப்படியே ஹாஸ்பிட்டல் போய் லைட்டா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு 2 பேரும் வீட்டுக்கு போலான்னு பிளான் போடுவாங்களா. ஆனா போறப்பெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே சாரிடா நான் ஒழுங்கா கவனிச்சு நடக்கல, என்னாலதான் உனக்கு இப்படிலாம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ இங்க பாரு எனக்கு என்னன்னாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பயுமே எந்த விஷயத்திலும் கஷ்டப்பட கூடாது அவ்வளவுதான் அப்படின்பா. இதை கேட்க நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் இவன் மேல ஒரு பாசத்தை உண்டாக்கிரும். ஆனா அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி பாக்குறதுக்காக அந்த சியாக்கி வருவானா. ஆனா இவனை பார்த்தோன்னையும் நம்ம ஹீரோனோட ஃபேஸ் ஒரு மாதிரி சோகமா மாறிடும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, இப்ப அப்படியே அந்த சியாக்கிய தனியா கூட்டு போய் இன்னைக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது உண்மையிலே செம்ம ஃபன்னா இருந்துச்சு, பட் இருந்தாலும் அப்படின்ட்டு ஆரம்பிப்பா. ஆனா அடுத்து இவன் என்ன சொல்ல போறான்ட்டு அந்த ஷியாக்கி அப்படியே கண்டுபிடிச்சிருவான். எனக்கு புரியுது, நான் என்னதான் உன் கூட பழகுனாலும் நீ என்ன சூஸ் பண்ண போறது கிடையாது, பரவாயில்ல இருக்கட்டும், உன் கூட கொஞ்ச நாள் பழகுனதே எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுவான். இப்படி ஷியாக்கியவை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இவ இப்படி புலம்புறதுலே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். ஓகே அப்பனா இவ டக்கனேவ தான் தன்னோட பாய் ஃப்ரெண்டா சூஸ் பண்ணிருக்கா போல அப்படின்ட்டு. இதனால நம்ம ஹீரோ ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போய் அப்படியே கடுப்பாவான். அதனால ஒரு கோவத்துல அவனோட லவ்வ சொல்ற அளவுக்கு வந்துருவான். பட் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும். இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் குளிக்க போறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பலான்ட்டு பாப்பான். ஆனா நம்ம ஹீரோயினா உன் கையில அடிபட்டு இருக்கு, அது கொஞ்சம் கூட ஈரமாக கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவை குளிக்க வைக்கிறதுக்கு இவளும் கூட வந்துருவா. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா அவ கேக்குற மாதிரியே இருக்க மாட்டா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோக்கு ஷாம்பு எல்லாம் போட்டு ஃபுல்லா குளிக்க வச்சிருவா. ஆனா அப்போ தெரியாதனமா நம்ம ஹீரோயின் சோப்புல கால் வச்சு அந்த பாத் டப்குள்ளே வலிக்கி விழுந்துருவா. இதனால அவ ஃபுல்லா நனைஞ்சிருவாளா. சரி நான் போய் ஃபர்ஸ்ட் வேமா என்னோட ட்ரெஸ்ஸை மாத்திடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் மேல ஒரு டவலை போட்டு பின்னாடி இருந்து ஹக் பண்ணிடுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆயிரும், என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு நீ போயிடாத, அதுவும் மெயினா நீ டக்குன்னு சூஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இவன் இப்படி திடீர்னு சொன்னோனையும் நம்ம ஹீரோனுக்கு எப்படி இருக்கும், அவ அப்படியே டக்குன்ட்டு அங்கிருந்து ரூமுக்கு ஓடிடுவா. சரி இப்படி நடந்தனால நம்ம ஹீரோயின் கோவமா இருப்பாளான்னு சொல்லி பார்த்தா அவளோட ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆகும். நான் இப்பதான் என்னோட மனசுக்குள்ள இருக்கிறது டக்கனே அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அப்படி இருக்கிறப்ப எதுக்கு ஹருகோ வந்து என்ன திடீர்னு கட்டி பிடிச்சோன்னையும் அவன் மட்டும் என்னோட அண்ணனா இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இவ யோசிக்க ஆரம்பிப்பா. பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஹருகோ வந்து இவளை பொறுத்த வரைக்கும் இவளோட அண்ணா தானே, அதனால இந்த மாதிரி தேவையில்லாம யோசிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட கிளியர் பண்ணிடுவா. அதுக்கடுத்து அப்படியே இதே குழப்பத்தோடய நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டு போறதுக்காக அந்த டக்கனை வந்திருப்பான். பட் அப்ப நம்ம ஹீரோயின் அந்த டக்கனை கூட வெளியே போறதுக்கு லைட்டா தயங்குவாளா. இத புரிஞ்சுக்கிட்டு அந்த டக்கனை அப்படியே உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், உனக்கு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் லவ் கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் எனக்குமே ஃபர்ஸ்ட் லவ். நான் சின்ன வயசுல உன்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து உன்னை பிடிக்காமலாம் கிடையாது, அப்ப நம்ம சின்ன பசங்க அதனாலதான் நான் வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். இவன் இப்படி எல்லாம் சொன்னோனையும் நம்ம ஹீரோன் என்ன நினைச்சான்னு தெரியல. இப்ப உடனே சரி வா வெளியே போலாம் அப்படின்ட்டு அவனோட கார்ல ஏறதுக்காக போவா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துருவான். சரி ஏதான்ட்டு பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சா அவன் அப்படியே செட்டோக்கேவ பார்த்து கூட்டு போ, அவளை அழுக மட்டும் வச்சிராத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவான். இவன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டோனையும் நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும், என்னடா இது இவன் எதுவுமே சொல்லல அப்படின்ட்டு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் டக்கனேவும் அப்படியே ஒன்னா வெளியெல்லாம் சுத்த ஆரம்பிப்பாங்களா. இப்ப நம்ம ஹீரோனோட மனசுக்குள்ள ஃபுல்லா அந்த டக்கனே மட்டும் தான் இருக்கான். அவ இப்ப அப்படியே அவன் மனசுக்குள்ள என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வே இப்ப எனக்கு லவ்வரா கிடைச்சிட்டான், இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப ஹாப்பியா இருப்பா.
ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி சோகமா சின்ன வயசுல நடந்ததெல்லாம் யோசித்து பாத்துக்கிட்டு இருப்பானா. அப்ப சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் விவரம் தெரியாம, டே ஹருகோ, நீ இந்த அளவுக்கு என்ன நல்லா பாத்துக்கிறேல, அப்போ நான் பெரிய பொண்ணு அணக்கெடுத்து நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுத்தனமா கேட்டிருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோவும், நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும், நீயும் நானும் கூட பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு எடுத்து சொல்ல ட்ரை பண்ணிருப்பான். ஆனா சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கவே மாட்டா. நான் கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுருப்பா. அதெல்லாம் இப்ப நம்ம ஹீரோ அப்படியே நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வருவாளா. வந்தவ செம ஹாப்பியா, டே நான் இன்னைக்கு டக்குனே கூட எங்கெங்கெல்லாம் போனேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் வாய திறப்பா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்குள்ள, எனக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இருக்கிற வருத்தம் நல்லாவே புரியுது. ஆனா இந்த மாதிரி ஹருகோ தன்னை அவாய்ட் பண்றான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோனுக்கும் தெரிஞ்சிரும். சோ அதனால வீட்லயும் 2 பேர் ஒழுங்கா மீட் பண்ணி பேசிக்க மாட்டாங்க. சரி ஸ்கூல்லயா அவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லி பார்த்தா, அப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹருகோவும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு லைட்டா பொசசிவ் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெண்டு தான் ஏற்கனவே உங்க அண்ணன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வேற சொல்லிருப்பாள்ல. சோ இப்ப இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஹீரோன் அப்படியே மண்டைக்குள்ள குழப்பிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்படி இருக்கிற ஒரு சமயத்துல நம்ம ஹீரோயினும் அந்த டக்கனேவும் ஒரு நாள் அப்படியே வெளியே டேட்டிங் எல்லாம் போயிட்டு நைட் டைம் ஒன்னா கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்குள்ள சில ரொமான்ஸ் எல்லாம் நடந்து அப்படியே அந்த டக்கனே நம்ம ஹீரோயினை கிஸ் எல்லாம் பண்ணுவான். அது வரைக்கும் நம்ம ஹீரோனுக்கு ஓகேவா இருக்கும். அவன் அப்படியே அந்த கிஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ரொம்ப ரொமான்டிக்கா போவானா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அவனை ஸ்டாப் பண்ணி, இல்ல இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் இன்னும் ரெடி ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அந்த டக்கனேவும், நான் உனக்கு எவ்வளவு டைம் வேணாலும் கொடுக்குறேன், நீ எல்லாத்தையும் தாராளமா எடுத்துக்கலாம், அது எனக்கு இப்ப பிரச்சனையே கிடையாது. ஆனா நீ என்ன லவ் பண்றேன்னா ஃபுல்லா என்ன லவ் பண்ணணும், உன் மனசுக்குள்ள வேற யாரையும் வச்சுக்கிட்டு என்ன நீ லவ் பண்ண கூடாது. நம்ம காதலுக்கு என்னைக்குமே ஹருகோ குறுக்க வந்துடவே கூடாது. நம்ம ரிலேஷன்ஷிப்ல நீ என்னதான் அதிகமா நினைக்கணும், லவ் பண்ணணும், ஆனா நீ ஹருகாவை ரொம்ப நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஏ நீ என்ன பேசுற, அவன் என்னோட அண்ணன், அவனை போய் நான் எப்படி லவ் பண்ணுவேன், சரி அவன் உன்னோட அண்ணனா இல்லாம இருந்தா அது எப்படி இல்லாம இருக்க முடியும், சப்போஸ் அவன் மட்டும் உன்னோட அண்ணனா இல்லாம இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸா கேட்பான். இவன் இப்படி எல்லாம் கேட்டோன்னையும் நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி குழம்பி போய், நீ இப்ப என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதுக்கடுத்து என்ன, அந்த டக்கனே எல்லா உண்மையும் நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லிடுவான். இந்த மாதிரி நீ சின்ன பொண்ணா இருக்கிறப்ப உன்னை அடாப்ட் பண்ணாங்க, நீயும் ஹருகாவும் கூட பிறந்தவங்களே கிடையாது அப்படின்ட்டு எல்லா உண்மையும் நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லிடுவான். இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் வேகமா வீட்டுக்கு வந்து ஹருகாவை பார்த்து, நான் கேள்விப்பட்டதுல உண்மையா, நீயும் நானும் கூட பிறந்தவங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அப்படிலாம் இல்ல அப்படின்ட்டு தான் போய் சொல்ல பாப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் கத்தி விட்டுருவா, தயவு செஞ்சு எதையும் மறைச்சு பேச ட்ரை பண்ணாத, டக்குன்னு எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்றவா. அதனால நம்ம ஹீரோக்கும் இப்ப வேற வழியே இல்லாம அவனும், ஆமா அதெல்லாம் உண்மைதான், பட் உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லங்கறனால நாங்க என்னைக்குமே உன்னை ஒதுக்கி வச்சிடவே மாட்டோம், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ எப்பயுமே எங்களோட செல்ல பிள்ளை தான், நாங்க எல்லாரும் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்போம், இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இத ஃபர்ஸ்ட் கேக்குறப்ப நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்பாடா ஹருகோ கடைசி வரைக்கும் என் மேல பாசமா தான் இருப்பான் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கடுத்து அதை நல்லா யோசித்து பாப்பா. அதுக்கடுத்து அவ என்ன நினைச்சான்னு தெரியல. அப்பனா கடைசி வரைக்கும் ஹருகோவும் நானும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து லைட்டா ஃபீல் வேற பண்ணுவா. இப்ப நம்ம ஹீரோனுக்கு ஹருகோவை எந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கறதே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். சோ இதே குழப்பத்தோடயே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவாளா. அங்கதான் ஒரு காமெடியான ஸ்டாஃப் நம்ம ஹீரோயின் பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பானே, அவன் இப்ப ரிசைன் பண்ணி இங்க இருந்து வெளியே போறான் போல. அதனால போறதுக்கு முன்னாடி இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, இனிமேல் நான் டீச்சர் கிடையாது, அதனால நீயும் நானும் லவ் பண்ணாலும் அதுல எந்த தப்பும் கிடையாது, சோ நம்ம ரிலேஷன்ஷிப்பை யாராலையும் தப்பா சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவான். ஆனா இவன் என்னதான் அப்படியே வலிய வலிய ப்ரப்போஸ் பண்ணாலும் நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு இப்ப ரீச் ஆனதெல்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை யாராலையும் தப்புன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான். சோ அதனால இப்ப நம்ம ஹீரோயின் நல்லா யோசித்து பாப்பா. இவளும் ஹருகாவும் கூட பிறந்தவங்க கிடையாது, ஜஸ்ட் சின்ன வயசுல இருந்து ஒரே வீட்டுல தான் வாழ்ந்திருக்காங்க, அவ்வளவுதான். அப்படி பார்த்தா இவ ஹருகாவை லவ் பண்ணாலும் அது பெரிய தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவ முடிவு பண்ணிட்டு இப்ப வேமா நம்ம ஹீரோவை தான் பாக்குறதுக்காக போவா. ஆனா அந்த இடத்துல பார்த்தா ஹருகாவும் டக்கனேவும் நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இப்ப நம்ம ஹீரோ திட்டிக்கிட்டு இருப்பான், நீ எதுக்குடா சட்டோகே கிட்ட எல்லா உண்மையும் சொன்ன, அவ ஒன்னதான் விரும்புறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் பேசாம ஒரு அண்ணனாவே இருந்து ஒதுங்கிடலான்ட்டு உங்க டேட்டிங் அப்ப நான் எதுவுமே பிரச்சனை பண்ணவே இல்ல, ஆனா இப்ப நீயே அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்ட, இனிமேல் நான் சும்மா இருக்க போறது கிடையாது, என் மனசுல இப்பயுமே சட்டோகே இருக்கா, இந்த விஷயத்த நான் அவகிட்ட சொல்லதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா இது எல்லாத்தையும் ஓரமா நின்னு நம்ம ஹீரோயினும் கேட்டுருவா. இவ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் அந்த டக்கனேக்கும் தெரியும். அவன் அப்படியே, இவன் சொன்னதெல்லாம் உனக்கு நல்லா கேட்டுச்சா, இனி நீதான் உன் மனசுல இருக்கிறத சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுவான். இப்போ இவ்வளவு நேரம் இவங்க பேசினத நம்ம ஹீரோயின் கேட்டுட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த ஹருகோக்கு ஒரு மாதிரி மூஞ்சே மாறிடும். ஐயோ அவ எதுவும்
நம்மள தப்பா எடுத்துக்குவாளா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து ஃபர்ஸ்ட் டக்குன்னு கிட்ட தான் சாரி கேட்பா. ஏன்னா அவனை லவ் பண்றேங்கிற மாதிரிலாம் வந்து டேட்டிங்லாம் போயிருப்பா. பட் இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஹருக்கோ தானே இருக்கான். அதனால இவனை ரிஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிற எண்ணத்துல சாரி கேட்க வருவா. ஆனா அதுக்கு அந்த டக்குனே இங்க பாரு, நீ இதுக்காகலாம் ஃபீல் பண்ணலாம் சாரி எல்லாம் கேட்க வேண்டாம். எனக்கு நான் லவ் பண்ற பொண்ணு என்ன மட்டும் 100% நினைக்கிற பொண்ணா இருக்கணும். ஆனா ஓ மனசுல நான் ஒரு ஓரத்துல மட்டும் தான் இருக்கிறேனே தவிர்த்து ஃபுல்லா இல்ல. சோ இந்த காரணத்தினால நான் தான் உன்னை ரிஜெக்ட் பண்ண போறேன். சோ என்ன பத்தி நீ எதுவும் பெருசா யோசித்து ஃபீல் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இப்ப அப்படியே ஹருக்கோ பக்கமா திரும்பி எப்பயும் நீ இந்த டயலாக் சொல்லுவ, இன்னைக்கு நான் சொல்றேன், செட்டாக்க மட்டும் அழுக வச்ச, அதுக்கு அடுத்து நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது இங்க என்னதான்டா நடக்குது அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப ப்ரப்போஸ் பண்ணுங்கிற முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கான். அதனால டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன கண்டிப்பா பிடிக்கும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, டேய் நீ ஏன்டா இவ்வளவு முட்டாளா இருக்க, இவ்வளவு நேரம் நானும் டக்குனவும் பேசினது என்னன்னு உனக்கு புரியவே இல்லையா, எனக்கு எல்லாரை விட உன்னதான்டா ரொம்ப பிடிச்சிருக்கு, அது நீ நினைக்கிற மாதிரி எனக்கு உன்னை அண்ணனா பிடிக்கல, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எப்ப நீயும் நானும் கூட பிறந்தவங்க இல்லன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்ப இருந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து எனக்கே தெரியாம உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபுல்லா இப்ப அவளோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவா. அப்புறம் என்ன, இப்ப ரெண்டு பேருமே அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத ஃபுல்லா ஓப்பனா சொல்லிட்டாங்க. சோ அதே இடத்துல ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி ஒன்னா சேர்ந்துருவாங்க. சரி இவங்க லவ் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனா இவங்க வீட்டுல அதை புரிஞ்சுக்கணுமே. அதனால இப்ப இந்த விஷயத்த போய் அப்படியே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்களும் இதை கேட்டு சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் கூட பிறந்தவங்களே கிடையாதே. அப்படி இருக்கிறப்ப சின்ன வயசுல இருந்து ஒண்ணு மண்ணா வளர்ந்தவங்க கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருந்தா சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இவங்களோட லவ்வுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. சோ அதுக்கடுத்து என்ன, இவங்க லவ்வுக்கு எந்த தடங்களும் இருக்காது. அன்னையில இருந்து இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா லவ் பண்ணிட்டு சுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமாவை இங்க முடிச்சிருப்பாங்க. சோ ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.